பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் கலாத்தியருக்கு நிருபத்தை போன வாரத்திலிருந்து ஆரம்பித்திருக்கிறோம். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் அந்த நிருபத்தில் உள்ள மேன்மையான காரியங்களை நமக்கு கற்றுத் தருவாராக. இந்த நிருபம் இன்றைக்கு நமக்கு மிக மிக அவசியமாக இருக்கிறது. கலாத்திய நிருபம் எழுதுவதற்கு வேண்டிய அடிப்படை காரணம் என்னவென்று சொன்னால், அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய முதல் மிஷனரி பயணத்திலே சுவிசேஷத்தை அவர் பிரசங்கிக்கிறார். ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். கர்த்தர் சபையை கட்டுகிறார். ஆனால் அவர் அந்த இடத்தை விட்டு வெளியே வந்தவுடனே யூத மதத்தை சார்ந்தவர்கள், நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுகிறவர்கள் என்ன பிரசங்கம் பண்ணுகிறார்கள் என்றால், மோசையினுடைய பிரமாணத்தின்படி விருத்த சேதனம் பண்ணப்படாவிட்டால், இல்லாவிட்டால் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாவிட்டால் ஒருவன் ரட்சிக்கப்பட மாட்டான், ரட்சிக்கப்பட முடியாது. அப்படி என்றால் சொல்லுகிற அர்த்தம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து ரட்சிப்புக்கு போதுமானவர் அல்ல. அதான் அதனுடைய முக்கியமான குரல். அவங்க சொல்லுகிற சத்தியத்தை பார்க்கிறப்ப, அந்த சொல்லுகிற வசனத்தை பார்க்கிறப்ப, வார்த்தையை பார்க்கிறப்ப அது நமக்கு சற்று லகுவாக தெரியும். ஆனால் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவ ரட்சிப்புக்கு போதுமானவர் அல்ல. அவர் நம்மை பாவத்திலிருந்து விடுதலை பண்ணுவதற்கு அவருக்கு முடியாது. இல்லாட்டா அவர் மீது வைக்கிற விசுவாசம் தான் நம்மை தேவனுக்கு முன்பாக உகந்தவனாக நிறுத்துகிறது. அவர் மீது பற்றும் விசுவாசம், கொண்டிருக்கிற விசுவாசம். இப்படி சொல்வதற்கு பதிலாக இப்படி சொல்லுவாங்க, இல்ல விருத்த சேதனம் பண்ணினால்தான் ரட்சிக்கப்படுவீர்கள். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, மோசையினுடைய பிரமாணத்தை கை கொண்டால்தான் நீங்கள் ரட்சிக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தம், இயேசு கிறிஸ்து தேவையில்லை, அவர் நம்முடைய ரட்சிப்புக்கு போதுமானவர் அல்ல, இஸ் இன்சஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்ற அர்த்தம். அதனாலதான் பவுல், ஆவியானவர் பவுலை ஏவி இதை எழுதுகிறார். இன்னைக்கு இன்றைய காலகட்டத்தில் தவறான வழிகள் அநேகர் சொல்லுவாங்க. நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்தேன்? உபவாசம் பண்ணேன். ரட்சிக்கப்படுவதற்கு ஞானஸ்நானம் எடுத்தேன். ரட்சிக்கப்படுவதற்கு அந்த இடத்துக்கு போனேன், இந்த இடத்துக்கு போனேன், அந்த சபைக்கு போனேன், அந்த சபையில போனேன், ரட்சிக்கப்பட்டேன். ரட்சிப்பு கிறிஸ்துனால வர்றது புரிந்து கொள்ள வேண்டும். சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறதுனால. சுவிசேஷம் ஒன்றுதான். அதை தேவன் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து பவுலுக்கு சுவிசேஷத்தை வெளிப்படுத்தினார். அது அவர் மனிதனிடத்திலிருந்து கற்றதோ மனிதனிடத்திலிருந்து பெற்றுக் கொண்டதோ கிடையாது. இப்ப இந்த கள்ள போதகர்கள், அதாவது யூத மதத்தை சார்ந்தவர்கள், இப்படி மோசையின் பிரமாணத்தின்படி நீங்கள் இது பண்ண சர்க்கம்சைஸ், அதாவது விருத்த சேதனம் பண்ணால்தான் ரட்சிக்கப்படுவீங்க, மோசையின் பிரமாணத்தை கை கொண்டால் ரட்சிக்கப்படுவீங்கன்னு சொல்றதுனால பவுல் சொல்றாரு, அந்த கள்ள போதர்களுக்கு ஒரு சவால் விடுறாரு. நான் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து என்னை ரட்சிப்பதற்கு முன்பாக நானும் யூத மதத்தில் இருந்தவன் தான், உங்களை விட அதிகமாக பக்தி வைராக்கியத்தில் இருந்தவன் தான். ஆனால் அவைகள் என்னை ரட்சிக்கவில்லை என்பதை இப்ப சொல்றார். அவர் எப்படி இருந்தார், தன்னுடைய முந்தைய கால வாழ்க்கை ஜுடாயிசத்தில் எப்படி இருந்தது என்பதை அவர் சொல்லுகிறதை நாம இங்க பார்க்கிறோம். 13வது வசனம், 1:13. நான் யூத மார்க்கத்தில் இருந்தபோது என்னுடைய நடக்கையை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கி என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். நான் ஒரு காலத்துல இந்த மோசையினுடைய பிரமாணங்கள், இல்லாவிட்டால் விருத்த சேதனம், இவைகளை பற்றி அதிக வைராக்கியம் உள்ளவனாக இருந்தேன். அதற்கெல்லாம் நான் கீழ்ப்படிந்தவன். பிலிப்பியருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரத்துல பவுல் சொல்லுவார், 8ஆம் நாளில் நான் விருத்த சேதனம் அடைந்தவன், பரிசேயனுக்கு பரிசேயன், இஸ்ரவேலில் பிறந்த இஸ்ரவேலன், பென்யமீன் கோத்திரத்தான், என்னுடைய வாழ்க்கையை பற்றி பார்த்தால் நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன், சபையை துன்பப்படுத்தினவன். ஆனால் அவைகளெல்லாம் பவுலுக்கு ரட்சிப்பாக மாறவில்லை. அப்படிப்பட்ட பவுலை கர்த்தர் சந்தித்து ரட்சிக்கிறார் என்பது பெரிய விஷயம் இல்லையா? இப்ப அந்த பவுல் ஊழியம் செய்த இடத்துல பவுல் எதை வேண்டாம் என்று, பவுலை எது ரட்சிக்கவில்லையோ அதுதான் ரட்சிப்புக்கு அடிப்படை காரணமாக அமைகிறது என்று கள்ள போதகர்கள் பிரசங்கம் பண்றாங்க. அப்ப பவுலுக்கு தான் அந்த வேதனை தெரியும் இல்லவா? நான் இப்படி எல்லாம் இருந்தேன். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் படித்து பார்த்தீர்கள் என்றால், அவர் யூத மதத்தை பின்பற்றுகிறப்ப அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. பிலிப்பியர் நிருபம் 3ஆம் அதிகாரத்துக்கு வேதத்தை திருப்பி பாருங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்க பாருங்கள், 4, 5, 6. மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன்,
நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். குற்றம் சாட்டப்படாதவன் நியாய பிரமாணத்த நீதியின்படி. ஆனா இவைகளெல்லாம் அவனுடைய ரட்சிப்புக்கு ஏதுவாக மாறவில்லை. எப்பொழுது கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை சந்தித்தாரோ, அவர் மீது விசுவாசம் வைத்தாரோ, அப்பொழுதுதான் அவர் அவருக்கு ரட்சிப்பாகவும் அந்த விசுவாசம் தேவனுக்கு முன்பாக நீதியாக மாறினு சொல்றார். இப்ப பவுல் எதை வேண்டாம் என்று எது ரட்சிப்புக்கு ஏதுவாக இல்லையோ அதை இப்பொழுது மற்றவர்கள் பிரசங்கிக்கிறார்கள். அப்ப அப்படிப்பட்ட பக்தி வைராக்கியத்தில் வாழ்ந்த என்னை 15வது வசனத்துல சொல்றார், 1:15. அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன். நான் இவ்வளவு யூத மதத்திலே பக்தி வைராக்கியம் உள்ளவனாயிருந்தேன். மூதாதையுடைய பாரம்பரியங்களை பின்பற்றுவதிலே நான் உறுதியாக இருந்தேன். அப்படி இருந்தும் தாயின் வயிற்றில் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினாலே அழைத்த தேவன் அப்படின்னு சொல்றார். தாயின் வயிற்றில் பவுலை கர்த்தர் பிரித்தெடுத்தார் என்பதும் கிருபையினாலே அழைத்தார் என்பது அவருக்கு எப்ப புரிஞ்சது? கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்து அவரிடத்தில் வந்த பொழுதுதான் புரிந்தது. அதுக்கு முன்ன அது ஒன்றும் புரியாது. இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் ரட்சிக்கப்பட்டு வந்த பிறகுதான் நமக்கு தெரியும், நம்மை கர்த்தர் தாயின் வயிற்றிலிருந்து பிரித்தெடுத்தார், நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்பது அப்பதான் நமக்கு புரியும். நம்முடைய அழைப்பு கிருபையினாலே வந்தது என்றும். பவுல் யூத மதத்திலே பக்தி வைராக்கியமாக இருக்கிறார், நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவராக இருக்கிறார், சபையை துன்பப்படுத்துகிறவராக இருந்தார். நியாயப்பிரமாண வசனங்கள் எல்லாம் அவருக்கு நன்றாக தெரியும். ஆகவே அவர் ஒரு சிறந்த அறிவாளி என்பதற்காக ஆண்டவர் தெரிந்தெடுக்கவில்லை. இவ்வளவு பக்தி வைராக்கியமாக அவர் இருந்த மதத்திலே இருப்பதனாலே இங்கு வந்தால் எனக்காக பக்தி வைராக்கியமாக இருப்பார் என்று பவுலை அவர் தெரிந்தெடுக்கவில்லை. பவுலுடைய தகுதியின் அடிப்படையில் கர்த்தர் அவரை அழைக்கவில்லை. இதை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்குள் வந்த பிறகு தெரிகிறது, கிருபையினாலே என்னை அழைத்தார் சொல்றாரு. நம்மை கர்த்தர் அழைத்தது நம்முடைய பாரம்பரியத்தை வைத்தோ இல்லாவிட்டால் நம்முடைய பக்தி வாழ்க்கை குறித்தோ நமக்கு இருக்கிற திறமையை வைத்தோ கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. இதை நாம் புரிந்திருக்க வேண்டும். கிருபையினாலே தான் நமக்கு அழைப்பு. பவுல் இதை அடிக்கடி தன்னுடைய வாழ்க்கையில நினைவுபடுத்துவார். சில வேளையில நம்முடைய சாட்சியெல்லாம் சொல்றப்ப புரியும், ஏதோ நம்ம மற்றவர்களை விட சிறந்தவர்களாக இருந்ததுனாலே கர்த்தர் நம்மை அழைத்தார் என்று சொல்லக்கூடிய சாட்சிகள் எல்லாம் கேட்டிருக்கிறோம். நிறைய படிப்பு இருக்குது, நிறைய திறமை இருக்கு, அதனால அப்படியெல்லாம் அழைக்க மாட்டார். திறமையை பார்த்து அழைக்கிறவர் கர்த்தர் அல்ல. முழுக்க முழுக்க கர்த்தர் கிருபையினாலே நம்மை அழைக்கிறார் என்பதை மறந்து விடக்கூடாது. இதை பவுல் சொல்ற, கிருபையினாலே அழைத்த தேவன் என்று சொல்லிவிட்டு சொல்றாரு. இப்ப எதற்காக கர்த்தர் பவுலை அழைத்தார்? அழைப்புக்கு பின்னால ஒரு நோக்கம் இருக்க வேண்டும் அல்லவா? அழைப்புக்கு பின்னாலே ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். எதற்காக கர்த்தர் பவுலை தாயின் வயிற்றில் இருந்த பொழுது பிரித்தெடுத்து கிருபையினாலே எதற்கு அழைத்தார் என்றால், there is a purpose, ஒரு அருமையான ஒரு நோக்கம் இருந்தது. என்னவென்று சொன்னால் அதைத்தான் அடுத்த வசனத்துல சொல்றார். படிங்க. தம்முடைய குமாரனை நான் பிரஜாதிகளிடத்திலே சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்த போது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும். நோக்கம் என்ன? தம்முடைய குமாரனை புறஜாதிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்க வேண்டும். அவரது நீங்க வெறும் பிரசங்கம் நினைச்சிடக்கூடாது. இன்னைக்கெல்லாம் என்ன பிரசங்கம் பண்றது? பிரசங்கத்துல என்ன பிரசங்கம்? அதாவது முக்கியமான செய்தி என்னன்னா, குமாரனை அறிவித்தல், இயேசுவை பிரசங்கித்தல், அதான் பிரசங்கம். இப்ப என்னன்னா, குமாரனை புறஜாதிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்க வேண்டும். அந்த குமாரனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை புறஜாதிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்க வேண்டும். இதுவரையிலும் அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. கிறிஸ்து யூதர்களுக்கு தான் பிரசங்கிக்கப்பட்டார். யூதர்கள் தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். உலகத்துல வேற யாருக்கும் கிறிஸ்துவை பிரசங்கிப்பதும் கிடையாது. கிறிஸ்துவை எதிர்பார்த்ததும் யூதர்கள் தான். அவர்களுக்கு தான் வேதம் கொடுக்கப்பட்டிருந்தது. அவர்கள் தான் மேசியா வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். யூதர்களுக்கு மத்தியில் தான் கிறிஸ்து பிரசங்கிக்கப்பட்டாரே ஒழிய, கிறிஸ்துவனுடைய வருகையை குறித்த எதிர்பார்ப்பு இருந்ததை ஒழிய வேறு எங்கேயுமே கிடையாது. அப்ப இப்ப திடீரென்று கர்த்தர் பவுலை கிருபையினாலே அழைத்து தம்முடைய குமாரனை புறஜாதிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்க வேண்டும். அதுதான் ஒரு பெரிய புரட்சிகரமான அழைப்பு. இதுவரையில் இல்லை, புதிய ஒரு ஈர ஆரம்பம். தேவனுடைய திட்டத்துல ஒரு புதிய சகாப்த ஆரம்பம். கிறிஸ்து புறஜாதிகளுக்கு சுவிசேஷம், குமாரன் புறஜாதிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்படுதல்.
புரியுதா? புறஜாதிகளை, அதுக்கு முன்னால யூதர்களுக்கு மட்டும்தான். அவங்க எல்லாம் நியாயப்பிரமாண புஸ்தகத்தையும் தீர்க்க தரிசன புஸ்தகத்தையும் சங்கீத புஸ்தகத்தையும் வாசித்து மேசியா வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த ஜனங்கள், இஸ்ரவேலின் 12 கோத்திரம். இப்ப புறஜாதிகளுக்கு கிறிஸ்துவை பிரசங்கிக்க வேண்டும், குமாரனை பிரசங்கிக்க வேண்டும் என்பதற்காக தேவன் தம்முடைய கிருபையினாலே பவுலை அழைத்தார். அதான் பெரிய நோக்கம். சரி, புறஜாதிகளுக்கு குமாரனை அறிவிக்க வேண்டும், இல்ல அப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டும் சுவிசேஷமாக. அப்ப அதற்கு முன்பாக குமாரனை பவுலுக்கு வெளிப்படுத்த வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அதான் அந்த வசனம் படிச்சு பாருங்க. தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாயிருந்த போது. குமாரனை புறஜாதிகளுக்கு அறிவிக்க வேண்டும் என்பதற்காக குமாரனை குறித்து படிப்பதல்ல. குமாரன் யார், அவர் இந்த பூமியில வந்து பிறக்கிறதுக்கு எப்படி இருந்தார் அந்த படிப்பு அறிவு அல்ல. அந்த குமாரனை முதலாவது தேவன் பவுலுக்குள் வெளிப்படுத்த சித்தமாயிருந்தார். அதான் ஒண்ணு. முதல்ல அந்த குமாரனை குறித்த வெளிப்பாடு பவுலுக்கு வேண்டும். பவுல் அதன் பிறகு குமாரனை சுவிசேஷமாக புறஜாதிகளுக்கு அறிவிக்க வேண்டும். இந்த வெளிப்பாடு எப்ப நடந்தது? தமஸ்குக்கு போகிற வழியில, இல்ல கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்த, சீசர்களை துன்பப்படுத்த போகிற வழியில மத்தியான வேளையில பவுல் வந்து மிகுந்த பிரகாசம் உள்ள ஒளியினால கீழே விழுந்து கிடக்கிறப்ப ஒருத்தர், சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? அப்ப கேட்கிறாரு, ஆண்டவரே நீர் யார்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முதல் வெளிப்பாடு குமாரன் எப்படி தன்னை வெளிப்படுத்துகிறார் என்றால் பவுலுக்கு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. நீர் யார் ஆண்டவர்? அந்த கேள்விதான் அந்த வெளிப்பாடு. நீர் யார் என்று நான் உண்மை அறிய விரும்புகிறேன். இந்த மத்தியான வேளையில நான் கீழே படுத்து கிடக்கிறேன். நான் ஒரு பெரிய ஒரு நோக்கத்தோடு சென்று கொண்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய அவருடைய சீசர்களை துன்பப்படுத்துவதற்கு இப்ப இருக்கு. நீர் யார்? அதிலிருந்து வெளிப்பாடு ஆரம்பமாகிறது. தேவன் தம்முடைய குமாரனை பவுலுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். முதல் வெளிப்பாடு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. நீர் யார் ஆண்டவரே? அதுக்கப்புறம் ஒவ்வொன்னா ஒவ்வொரு காலகட்டங்களிலும் அவரை சந்தித்த, அவர் தமஸ்குவிலே சந்தித்த, அவரை சந்தித்த இயேசு யார் என்கிற அந்த வெளிப்பாடு அதிகமாக பவுலுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த வெளிப்பாட்டின் அடிப்படையிலே, தனக்கு கிடைத்த குமாரனை குறித்து கிடைத்த வெளிப்பாட்டின் அடிப்படையிலே அந்த குமாரனை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறார். நான் கேட்கிற ஒரு கேள்வி, இன்னைக்கு நம்ம நிறைய பேர்லாம் பிரசங்கம் பண்றோம் இல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கம் பண்றோம் இல்ல, நமக்கு எப்படிப்பட்ட வெளிப்பாடு அவரை குறித்து கேள்விப்பட்டு கிடைத்திருக்கிறது? தனிப்பட்ட முறையில அவரை குறித்த வெளிப்பாடு, அவரை குறித்த காரியங்கள் நமக்கு வெளிப்படுத்தாத பட்சத்தில் நம்மிடத்திலிருந்து செல்லக்கூடிய செய்திகள் எல்லாமே வெறும் தான். இதெல்லாம் புரிந்திருக்க வேண்டும். குமாரனை புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். அதற்கு முன்பாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாயிருந்து இருந்தபோது எனக்குள் வெளிப்படுத்த, இல்லையா? அந்த கேள்வி, நீர் யார் ஆண்டவரே? அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தை கேள்வி கேட்பார். ஏன்னா உம்மை நான் அறிய விரும்புகிறேன். நீர் யார் ஆண்டவர்? படிச்சு பாருங்க, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம். பிதாவாகிய தேவன் குமாரனை பவுலுக்கு வெளிப்படுத்துவது மட்டுமல்ல, பவுலுக்கு ஒரு விருப்பம், நீர் யார் என்பதை நாம் அறிய வேண்டும். 9ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். 6வது வசனம். அவன் நடுங்கி திகைத்து, இல்ல அதுக்கு முன்னால 5வது வசனம். அதற்கு அவன் ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். நீர் யார்? நீர் யார் ஆண்டவரே? Who are you? Who the what? ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொருத்தரும் இந்த கேள்வியை கேட்கணும். என்னை ரட்சித்தவர் நீர் யார்? எனக்காக சிலுவையில ஜீவனை கொடுக்கிற நீர் யார்? அந்த கேள்வியை கேட்க ஆரம்பித்ததுல இருந்து கர்த்தர் அவரை நமக்கு வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் வருகிறப்ப அவர் சொல்லுவாரு, அவரை அறிகிற அறிவு. அதான் ரொம்ப முக்கியம். அவரை அறிகிற அறிவு. அவரை பர்சனலா, தனிப்பட்ட முறையில் அவரை அறிகிற அறிவிலே வளருவது இல்ல, அவருடைய வெளிப்பாட்டின் அடிப்படையில் அறிந்து கொண்டு அதன் பிறகு கர்த்தர் நம்மை குமாரனை பிரசங்கிப்பதற்கு பயன்படுத்துகிறார்.
அது புறஜாதிகளுக்கு, இங்க பவுலுக்கு புறஜாதிகளுக்கு. எபேசியருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிங்க. எபேசியர் 3:8. பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவினுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது புறஜாதிகளிடத்தில் கிறிஸ்துவினுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை, அன்சர்ச்சபிள் ரிச்சஸ் ஆஃப் கிரைஸ்ட், அளக்க முடியாத, தேடி கண்டுபிடிக்க முடியாத, ஆராய்ந்து அறிய முடியாத கிறிஸ்துவை பற்றிய ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளுக்கு அறிவிப்பதற்கான கிருபை எனக்கு அளிக்கப்பட்டது. புறஜாதிகளுக்கு கிறிஸ்துவை அறிவித்தல். பவுல் வந்து ஒரு டாக்டர் போய் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கு இல்லைங்க, அவர் ஒரு நபரை பிரசங்கிக்கிறார். அதான் ரொம்ப முக்கியம். நீங்க அப்போஸ்தலர் நடபடிகள் படிச்சு பாருங்க, எல்லா பிரசங்கமுமே இயேசு யார் என்ற பிரசங்கம் தான். இயேசுவை கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்தினார்கள், இயேசுவை கிறிஸ்து என்று அறிவித்தார்கள், இயேசுவை தேவகுமாரன் என்று அறிவித்தார்கள். அதுதான் எல்லா பிரசங்கமுமே. இயேசுவை நாம் யாராக பிரசங்கிக்கிறோம் என்பதுதான் பெரிய கேள்வி. இயேசுவை குமாரனை வெளிப்படுத்த வேண்டும் புறஜாதிகளுக்கு. அதற்கு தன்னில் குமாரன் வெளிப்படுவதற்கு தேவன் சித்தம் கொண்டார். அப்படி அந்த ப்ராசஸ் அவருடைய வாழ்க்கையில் நடக்கிறப்ப அவர் என்ன சொல்ற, தன்னுடைய அனுபவத்தை சொல்றப்ப கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல அவரை எனக்கு வெளிப்படுத்த பிரியமா இருந்த போது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும். அத பாருங்க, அவர் உடனே வந்து தன்னுடைய சுய அறிவை பயன்படுத்தி யோசிச்சுட்டு இருக்கல. அவருக்கு நிறைய அறிவெல்லாம் இருக்குது, நல்ல அறிவு இருக்குது. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்த போது, யாருக்கு? பிதாவாகிய தேவனுக்கு குமாரனை பவுலுக்கு வெளிப்படுத்துவது பிரியமாய் இருந்தது. வேற யாராவது குமாரனை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவ குமாரனை பவுலுக்கு வெளிப்படுத்தி கொடுக்க கூடாதா? ஆக்சுவலா அது ஒரு முக்கியமான ஒரு வசனங்க. ஏன்னா, பிதாவை தவிர வேறு ஒருவனும் குமாரனை அறியான். பிதா யாருக்கு குமாரனை வெளிப்படுத்த வேண்டும் என்று சித்தம் கொள்கிறார்களோ அவர்கள் தான் குமாரனை அறிய முடியும். இங்க பிதாவுக்கு பிரியம் என்னவென்றால் குமாரனை பவுலுக்கு வெளிப்படுத்தி கொடுக்க வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் எடுங்க. மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம். மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்துல வருகிறப்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. நான் ஒரு வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 27வது வசனம். சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறு ஒருவனும் குமாரனை அறியான். குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனும் தவிர வேறு ஒருவனும் பிதாவை அறியான். அப்ப குமாரனை வந்து புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அப்ப குமாரனை தெரிந்தது யாரு? பிதா மட்டும்தான். அதனால பிதா என்ன செய்கிறார்? குமாரனை அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அதாவது சொல்ல, நான் பள்ளிக்கூடத்துல படிச்சதில்லை என்னாரு, மனிதனிடத்துல கற்றுக்கொண்டது இல்லைன்னு சொன்னாரு. பிதா தவிர வேறு ஒருவனும் குமாரனை அறியான். குமாரனும் பிதாவை யாருக்கு வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறார் அவங்களுக்கு மட்டும்தான் பிதாவை அறிய முடியும். குமாரனை அறிதல் பிதாவிடத்திலிருந்து அறிந்து கொள்ள வேண்டும். அது அவருக்கு பிரியமா இருந்தது. என்ன கேட்டுக்கொண்டு இன்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து தாராளமாக பேசுகிறோம் என்று சொன்னால் அது மனிதன் கற்றுத்தந்ததல்ல, மனிதனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதும் அல்ல. பிதாவாகிய தேவன் குமாரனை நமக்கு வெளிப்படுத்த விருப்பம் கொண்டார். அதான் ரொம்ப முக்கியம். அதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? அது பிரியமா இருந்தது அவருக்கு குமாரனை வெளிப்படுத்துவது. ஏன்னா பிதாவுக்கு பிரியமானவர்களை, தொடர்ந்து குமாரனை குறித்து நாம் அறிவது, அவருடைய வெளிப்பாடை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்மிடத்தில் காணப்பட வேண்டிய ஒரு பெரிய வாழ்க்கையில் உள்ள ஒரு பெரிய இது என்னன்னா, எந்த அளவுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமோ அந்த அளவுக்கு நாம் குமாரனை குறித்து அதிகமாக அறிய முடியும். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம்
21 படிங்க. 15ஆம் அதிகாரம் 21வது வசனம். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான். என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாய் இருப்பான். நானும் அவனில் அன்பாய் இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். அப்ப அன்பா இருக்கிறவர்களுக்கு குமாரனிடத்தில் அன்பா இருந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுதல் அவரிடத்தில் அன்பு கூறுதல். அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களை பிதாவும் நேசிக்கிறார். அப்ப நானும் அவனில் அன்பா இருந்து என்னை அவனுக்கு வெளிப்படுத்துவேன். குமாரனை அறிகிறதற்கு அறிவு இல்லைங்க, கர்த்தர் மீது அன்பு வேணும். அன்பு எப்படி? அவருடைய வார்த்தையை கை கொள்வதனாலதான் அன்பை வெளிப்படுத்துகிறோம். அப்ப குமாரனை வெளிப்படுத்த பிதா விரும்பினார் பவுலுக்கு. ஏனென்றால் பவுல் புறஜாதிகளுக்கு குமாரனை சுவிசேஷமாக அறிவிக்க வேண்டும். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்த வேளையில அவர் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல், அதாவது மனுஷீகமாக சிந்திக்காமல், இப்படி கர்த்தர் என்னை அழைக்கிறாரு எப்படி என்று சிந்திக்கவில்லை. ஏன்னா மாம்சத்தோடு இரத்தத்தோடு மனுஷீகமாக சிந்தித்தால் இந்த காரியங்கள் எல்லாம் புத்தி சார்ந்த, அதாவது அறிவு சார்ந்ததாக இருக்காது. யாரும் சொல்ல நம்ப மாட்டாங்க. என்னை கர்த்தர் தம்முடைய கிருபையாக அழைத்திருக்கிறார், அவருடைய குமாரனை புறஜாதிகளுக்கு சுவிசேஷமாக அறிவிக்க வேண்டும், அதனால பிதாவானவர் குமாரனை என்னில் வெளிப்படுத்த சித்தம் கொண்டார். இதை மனுஷீகமாக ஒரு நபரிடத்துல போய் சொன்னால் யாருக்குமே புரியாது. ஏனென்று சொன்னால் அந்த காலகட்டத்துல புறஜாதிகளுக்கு கிறிஸ்து கிடையாது, அப்படிதான் நம்பிட்டு இருந்தாங்க. அதனால அவரு சிந்திக்கல. அவருக்கு மூளையில இருந்து அது எப்படி இல்ல கிறிஸ்து யூதர்களுக்கு தானே அப்படி ஒரு சிந்தனை வந்திருக்கு, ஒரே போராட்டம் வந்து சிந்தியாமல் அவர் என்ன செய்தார்னா, ஒன்று அவர் தன்னைத்தானே சிந்திக்கவில்லை, தன்னுடைய அறிவை பயன்படுத்தவில்லை. இதன் தேவனுடைய வெளிப்பாடு, அவருடைய அழைப்பு, இதை மனித அறிவோடு ஒப்பிட்டு புரிந்து கொள்ள முடியாது. என்னை கர்த்தர் அழைத்ததை நீங்க கேட்டீங்கன்னா எனக்கு தெளிவா எடுத்து சொல்ல தெரியாது. அது எப்படின்னு விளக்கவே முடியாது. அதெல்லாம் முடியாத ஒரு காரியம். கர்த்தர் அழைத்தார் கிருபையாக, அவ்வளவுதான். அதுக்கு இப்படி எல்லாம் வழிகள் எல்லாம் எடுத்து எல்லாம் சொல்ல முடியாது. கர்த்தர் அழைத்தார் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். இப்ப நீங்க பாருங்க, அடுத்து சொல்றாரு இன்னொரு வழி இருந்தது. அப்போஸ்தலர்கள் இதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவங்கதான் ரொம்ப சீனியர்ஸ். சரி, அவங்கள்ட்ட போய் கன்சல்ட் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கல. 17வது வசனம். எனக்கு முன்னே அப்போஸ்தலர் ஆனவர்களிடத்திலே எருசலேமுக்கு போகாமலும் அரபி தேசத்திற்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். அப்படி சொல்றாரு. அப்ப பாருங்க, நான் இன்னொன்னு அப்போஸ்தலர்ட்ட போயிருக்கலாம், அதுக்கு நான் போகல. ஏன்னா அதுக்கு முன்பாக அவர்கள் தான் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுகிறார். ஆனா அவருடைய எல்லை குறிப்பிட்டிருந்தது. அது யூதர்களுக்குள்ளேதான் அவங்க ஊழியம் செய்தாங்க. அதனால அவர் அரபு தேசத்துக்கு போனார். எதுக்கு போனார் என்று சொல்லவில்லை. அதை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அரபு தேசத்திலே கர்த்தரிடத்திலிருந்து அவர் நேரடியாக அநேக காரியங்களை கற்றிருப்பார். அதான் அவர் சொல்லுகிறார் இல்ல, நான் எதையுமே நான் 12வது வசனம், நான் அதை ஒரு மனுஷனில் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு நினைச்சுதான் வெளிப்படுத்தினார். இது சுவிசேஷம். அது புறஜாதிகளுக்கு பிரசங்கிக்கப்பட வேண்டும். ஒரு பெரிய ரகசியம் தெரியுமா? தேவ பக்தியின் ரகசியம் என்னன்னா, கிறிஸ்து எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணணும். இனம், மொழி, மதம் என்ற பாகுபாடு இல்லாமல். நீங்க 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் படிச்சு பாத்தீங்க. தேவ பக்தியின் ரகசியம் என்ன? தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். அதை படிச்சு பாருங்க. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆதியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், பிரஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். புறஜாதிகளிடத்தில் விசுவாசிக்கப்பட்டார், பிரசங்கிக்கப்பட்டார். அது ஒரு ஸ்பெசிபிக் ஈவென்ட்ங்க. அதுவரையிலும் அது கிடையாது. பவுலுக்கு தான் வெளிப்படுத்தப்பட்டது. கிறிஸ்து புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட வேண்டும். அதுவரையிலும் கிறிஸ்து எல்லாம் புறஜாதிகளுக்கு கிடையாது. நம்மளை பற்றி எபேசியர்கள் 2ஆம் அதிகாரத்துல சொல்றப்ப அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கோம். நான் இஸ்ரவேலின் காணியாட்சிகளுக்கு புறம்பானவர்களாக இருந்தோம், கிறிஸ்து இல்லாதவர்களாக இருந்தோம். ஆனா பவுலுக்கு தான் கிறிஸ்து புறஜாதிகளில் பிரசங்கிக்கப்பட வேண்டும். அதுதான் தேவ பக்தியினுடைய ரகசியம். அவர் ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்கும் பிரசங்கிக்கப்படும்.
இது அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அப்ப இதெல்லாம் அரபி தேசத்துல இருந்தால்தான் வெளிப்படுத்தப்பட்டது. அரேபியாவுக்கு போயிட்டு திரும்ப அங்க வர்றாரு. எங்க வர்றாரு? மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். எங்க கர்த்தர் சந்தித்தாரோ அந்த இடத்துக்கு வர்றாரு. ஏன்னா இது எதுக்கு சொல்றாருன்னா, நான் உங்களை மாதிரி யூத மதத்துல இருந்தவன் தான். இப்ப நீங்க சொல்றீங்க விருத்த சேதனம் பண்ணால்தான் ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவான், மோசையினுடைய பிரமாணங்களை கை கொண்டால்தான் ரட்சிக்கப்படுவான். நான் இதுல ரொம்ப பக்தி வைராக்கியமாக இருந்தவன். ஆனால் அவைகள் எல்லாம் எனக்கு ரட்சிப்புக்கு ஏதுவாக மாறவில்லை. கர்த்தர் என்னுடைய தாயின் வயிற்றில் என்னை பிரித்தெடுத்தவர் கிருபையினாலே என்னை அழைத்து தம்முடைய குமாரனை எனக்கு வெளிப்படுத்தி புறஜாதிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கும்படி என்னோடு கூட அவர் ஈடுபட்ட வேளை நான் அரபி தேசத்திற்கு போனேன். இது மனுஷன் எனக்கு கற்றுத்தந்ததல்ல, மனுஷன் எனக்கு மோட்டிவேட் பண்ணதும் கிடையாது. இல்லையா? நிறைய சொல்லுவாங்க, அங்க நல்ல ஒரு இன்ஸ்பைரிங் மெசேஜ் கேட்டு நான் மோட்டிவேட் பண்ணப்பட்ட, அதெல்லாம் கிடையாது. கர்த்தரிடத்திலிருந்து நான் நேரடியாக கற்றுக்கொண்டேன் அப்படிங்கிற ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. திரும்ப வர்றாரு. திரும்ப வந்துட்டு சொல்றாரு, அவருக்கு அப்போஸ்தலருடைய தொடர்பு 18வது வசனம். 3 வருஷம் சென்ற பின்பு பேதுருவை கண்டுகொள்ளும்படி நான் எருசலேமுக்கு போய் அவனிடத்திலே 15 நாள் தங்கியிருந்தேன். பேதுருவோடு உள்ள ஒரு அனுபவம். நிறைய நினைப்பாங்க பேதுரு தான் இவரை ட்ரெயின் பண்ணி அப்படி கொண்டு வந்திருப்பாரு. அது சொல்றாரு. இல்ல, நான் பேதுரு விட்ட போன 3 வருஷம் கழிச்சு ஒரு 15 நாள் தங்கி இருந்தேன். அடுத்தது 19வது வசனம். கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோபை தவிர அப்போஸ்தலரில் வேறு ஒருவரையும் நான் காணவில்லை. 20வது வசனம். நான் உங்களுக்கு எழுதுகிற இவைகள் பொய் அல்லவென்று தேவனுக்கு முன்பாக நிச்சயமாய் சொல்லுகிறேன். நிறைய பேர் சொல்லிடுவாங்க, ஏன்னா பவுல ட்ரெயின் பண்ணது பேதுருவும் இல்லாவிட்டால் யாக்கோபு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போஸ்தலர்களுக்கு நல்ல ட்ரைனிங் கிடைச்சது, இல்லாட்டா அவரை பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க. அதே காலத்துல செய்தி நடந்திருக்கும். அப்ப இதெல்லாம் பவுலுக்கும் பேதுருவுக்கும் சம்பந்தம் கிடையாது, யாக்கோபுக்கும் சம்பந்தம் கிடையாது. நான் அவர்களை பார்த்தேன். ஒரு 15 நாள் பேதுருவோடு தங்கி இருந்தேன். யாக்கோபை நான் பார்த்திருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் சகோதரனாய் யாக்கோபை பார்த்திருக்கிறேன். இதுதான் உண்மை. எனக்கு கிடைத்த ஸ்பெசிபிக் காலிங் இதுதான். அதனாலதான் அவர் உறுதியா இருந்தார். சில அழைப்புகள் ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. அதை யாருமே அசைக்க முடியாது. அழைப்பு மாறாதது. இதுல பேதுருவுக்கோ யாக்கோபுக்கோ எந்த சம்பந்தமும் கிடையாது. எனக்கும் கர்த்தருக்கும் இடையே உள்ள உறவு அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? அப்படி சொல்லிட்டு, நான் உங்களுக்கு எழுதுகிற இவைகள் பொய் அல்லவென்று தேவனுக்கு முன்பாக நிச்சயமாய் சொல்லுகிறேன். ஆகவே நான் பிரசங்கித்த சுவிசேஷம் உண்மை. அதற்கு மாறாக யாராவது வேற சுவிசேஷத்தை பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவன். நான் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டது கர்த்தர் எனக்கு கற்றுத்தந்தார். பேதுரு கற்றுத்தந்ததல்ல, யாக்கோபு கற்றுத்தந்ததல்ல, அப்போஸ்தலர்கள் கற்றுத்தந்ததல்ல. எனக்கும் கர்த்தருக்கும் இடையே உள்ள நிகழ்வுதான் இதுன்னு சொல்றாரு. உணர்வு பூர்வமா சொல்றாரு. கலாத்திய நிருபத்தை படிக்கிறப்ப அவங்க எல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. அடுத்து சொல்றாரு, அவருடைய அனுபவத்தை சொல்றாரு. 21. பின்பு சீரியா சிலிசியா நாடுகளின் புறங்களில் வந்தேன். சீரியா சிலிசியா நாடு என்பது அவர் பிறந்த அந்த இடம். முதல் மிஷனரி ஊழியர் தர்சு பட்டணம் அங்கதான் இருக்குது. அங்கே நான் வந்தேன். அடுத்து சொல்ல 22வது வசனம். மேலும் யூதேயா தேசத்திலே கிறிஸ்துவுக்கு உள்ளான சபைகளுக்கு முகம் அறியாதவனாய் இருந்தேன். யூதேயாவில் நிறைய கிறிஸ்தவங்க இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன யாருன்னு தெரியாது. ஏன் சொல்றேன்னா, அவங்கள்ட்ட இவர் படிச்சிருப்பாரோ அப்படின்னு நிறைய கேட்கலாம். அவரு யூதேயாவில் ஏற்கனவே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் பவுல் இதை படிச்சுட்டு வந்திருப்பாரு. இல்ல, எனக்கு அவங்களை தெரியாது. முகம் அறியாதவனாக இருந்தேன். பல ஆண்டுகளுக்கு பிறகுதான் அவர்களோடு எனக்கு தொடர்பு ஏற்பட்டது. ஆனால் பவுலை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறார்கள். சொல்றாரு பாருங்க 23. முன்னே நம்மை துன்பப்படுத்தினவனே தான் அழிக்க தேடின விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்கிறான் என்பதை மாத்திரம் அவர்கள் கேள்விப்பட்டிருந்து, அவ்வளவுதான். அதை குறித்து கேள்விப்பட்டார்களே ஒளி அவருக்கு பவுலோடு தொடர்பு கிடையாது. முன்னே தான் அழிக்க தேடின விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்கிறான் என்பதை மாத்திரம் அவர்கள் கேள்விப்பட்டிருந்து என்னை பற்றி தேவனை மகிமைப்பட, அவ்வளவுதான். அவர்களுக்கு ஒரு கேள்விப்படுதல் தான் இருந்தது பவுலை குறித்து. அப்ப இதெல்லாம் எங்கேயிருந்து கற்றுட்டேன்? கர்த்தரிடத்துல நான் கற்றுக்கிட்டேன். கர்த்தரிடத்துல நான் பெற்றுக்கொண்ட காரியம் ஐயா இந்த சுவிசேஷம். இதற்கு மாறா ஒரு சுவிசேஷமே கிடையாது. அதனால வேற யாராவது இல்ல நீங்க விருத்த சேதனம் பண்ணாதான் ரட்சிக்கப்படுவீங்க, மோசையினுடைய பிரமாணத்தை கை கொண்டால் தான் ரட்சிக்கப்படுவீர்கள் அப்படி என்று சொன்னால் அது மிகப்பெரிய தவறு. கர்த்தர் எனக்கு இந்த சுவிசேஷத்தை வெளிப்படுத்தி கொடுத்தார். அந்த சுவிசேஷத்தை
அப்போஸ்தலர்கள் பிரசங்கித்தார்கள் என்று தன்னுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட அனுபவத்தை சொல்லுகிறார். பவுலுடைய வாழ்க்கையில மனிதனுடைய பங்கு ரொம்ப குறைவு. கர்த்தர் நேரடியாக அவரை சந்தித்திருக்கார். ரொம்ப ஆச்சரியம். ஆனா பிற்காலத்துல மனிதர்களை அவர் பயன்படுத்தி இருக்கிறார், அவ்வளவுதான். ஆனா பவுல் ஒருபோதும் தன்னுடைய அழைப்புக்கோ தன்னுடைய கர்த்தர் அவரை அழைத்த விதத்திற்கோ அவர் கற்றுக்கொண்டதற்கோ எந்த மனிதனுடைய பெயரும் சொல்லவில்லை. கமாலியல் இடத்துல அவர் மற்ற காரியங்களை படித்தார். ஆனா கமாலியலை சொல்ல வேண்டிய இடத்துல நான் அவருடைய பாதத்திலிருந்து படித்தேன், அவ்வளவுதான் சொல்லாரு. அதுக்கும் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்னு அடிச்சு தெளிவாக பேசுகிறதை நாம் இங்கு பார்க்கிறோம். சரியா? தன் சந்தை குறித்து சொல்லிவிட்டு இப்ப பவுல் இந்த கலாத்தியா நாட்டுல போய் ஊழியம் செய்கிறார். அப்ப அவர் ஊழியம் செய்த வேளையில உள்ள சில அனுபவங்களை அவர் பகிர்ந்து கொள்கிறார். அதுல 2ஆம் அதிகாரத்துல அவர் கர்த்தரிடத்தில் 14 ஆண்டுகள் போன பிறகு அவர் எருசலேமுக்கு போகிற அனுபவத்தை சொல்லுகிறார். 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 14 வருஷம் சென்ற பின்பு நான் தீத்துவை கூட்டிக் கொண்டு பர்னபாவுடனே கூட மறுபடியும் எருசலேமுக்கு போனேன். இதுக்கு முன்பாக அவர் எப்ப வந்தாருன்னா 18:1-18 3 வருஷம் சென்ற பின்பு பேதுருவை கண்டுகொள்ளும்படி நான் எருசலேமுக்கு போனேன். அதுக்கு அடுத்து 14 வருஷம் கழிஞ்சு போறாரு. 14 ஆண்டுகள் என்று சொல்லுகிறப்ப அவர் கர்த்தருக்குள் வந்த பிறகு, இல்ல கர்த்தருடைய அழைப்பை பெற்று வந்த பிறகு 14 வருஷம் ஆன பிறகு போறாரு. யாரை கூட்டிக் கொண்டு சொல்கிறார் என்றால் தீத்துவை அழைத்துக் கொண்டு செல்கிறார். இந்த தீத்து யார் என்றால் கிரேக்கர், அவர் யூதர் கிடையாது. தீத்துவை அழைத்துக் கொண்டு போகிறார். இங்க பிரச்சனை என்ன? நீங்க மோசேயினுடைய பிரமாணத்தின்படி விருத்த சேதனம் பண்ணாதான் ரட்சிக்கப்படுவீங்க, அதான் அவங்களுடைய இது. அப்படின்னா இயேசு கிறிஸ்துலாம் அதெல்லாம் விருத்த சேதனம் தான் உங்களை ரட்சிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவர் தீத்துவை அழைத்துக் கொண்டு போனது அவர் சொல்றாரு இல்லையா? எந்த அறிவிப்பினால எருசலேமுக்கு போனாரு? 2வது வசனம். நான் தேவ அறிவிப்பினாலே போய் புறஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். ஆயினும் நான் ஓடினதும் வீணாகாதபடிக்கு எண்ணிக்கை உள்ளவர்களுக்கே தனிமையாய் விவரித்து காண்பித்தேன். அங்க போய் முக்கியமானவர்கள் எருசலேம் சபையிலும் தூண்கள் என்று எண்ணப்படுகிறவர்களுக்கு தான் புறஜாதிகளுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை விவரித்து காண்பித்தார். புறஜாதிகளுக்கு இல்ல, கிறிஸ்து மனிதனுடைய பாவத்திற்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார், வேத வசனத்தின் அடிப்படையில் அவர் பிரசங்கித்திருப்பார். அது இதுதான் சொன்னேன், இதுதான் சுவிசேஷம் அறிவித்தேன்னு சொல்லிட்டு முக்கியமானவருக்கு சொல்றார். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேனா என்னன்னு தெரியல. அதாவது நான் சில நாடுகளுக்கு போகிறப்ப என்னை தனியாக சில நபர்களை சந்திப்பதற்கு அழைத்து செல்வார்கள். அப்ப நான் அவங்கள்ட்ட கேட்பேன், அடிக்கடி நீங்க தான் இங்க ஊழியர் செய்றீங்களே, நீங்க தான் ஏற்கனவே சுவிசேஷம் சொல்லி விட்டீர்களே, அப்ப எதுக்கு என்ன அழைத்து செல்கிறேன்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க, நாங்க ஏற்கனவே சுவிசேஷத்தை சொல்லி இருக்கிறோம், நீங்கள் இவ்வளவு பல ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் இருந்து நீங்களும் சுவிசேஷம் சொல்லியிருக்கீங்க, அதே சுவிசேஷத்தை சொல்லுகிறதுனால சுவிசேஷம் ஒன்றுதான் என்று ஜனங்கள் புரிந்து கொள்வார்கள். இந்தியாவிலிருந்து வந்தாலும் சுவிசேஷம் ஒன்றுதான், அமெரிக்காவிலிருந்து வந்தாலும் சுவிசேஷம் ஒன்றுதான், உலகத்தின் எந்த பகுதியிலிருந்து வந்தாலும் சுவிசேஷம் ஒன்றுதான். அது அவர்களுக்கு சுவிசேஷம் தெரியாது என்பதல்ல. எங்களுடைய ஒரு நண்பர் இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறார். அவர் ஆண்டவரை பற்றி சுவிசேஷம் சொல்லுவாருன்னா அவர்கள் பிரசங்கித்த சுவிசேஷம் நான் சொல்லுவேன். ஏன்னா சுவிசேஷம் மாறாது, மாற்றமே இருக்கு. சிலவங்கிட்ட நீங்க சுவிசேஷம் வேற கதை விட்டுட்டு இருப்பாங்க. அப்ப போன பிறகு சொல்லுவாங்க, என்னங்க நீங்க சுவிசேஷம் சொன்னீங்க, அவர் வேற இதெல்லாம் சொல்லிட்டு போறாரு, அப்படி நபை குழப்பம் வந்துடும். சுவிசேஷம் வந்து அப்ப இவர் தீத்துவை அழைத்து கொண்டு போய் புறஜாதிகளிடத்தில் அவர் பிரசங்கித்த சுவிசேஷத்தை சொல்றார். அப்ப ஏண்டா வீணா ஓடினது இருக்க கூடாதுல்ல, அதான் சொல்றாரு, ஆயினும் நான் ஓடினதும் வீணாகாதபடிக்கு எண்ணிக்கை உள்ளவர்களுக்கே தனிமையாக விவரித்து காண்பித்தேன். 3வது வசனம். ஆனாலும் என்னுடனே கூட இருந்த தீத்து கிரேக்கனாய் இருந்தும் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ளும்படிக்கு கட்டாயம் பண்ணப்படவில்லை. இதான் அர்த்தம். அப்ப அப்போஸ்தலர்கள் இல்லாட்ட சபையிலே தூண்களாக எண்ணப்படுகிறவர்கள், இப்ப தீத்து ஒரு கிரேக்கன், அவருக்கு விருத்த சேதனம் பண்ணாதவர். அப்ப விருத்த சேதனம் தான் ரட்சிக்கும் என்று நீங்கள் சொல்வீர்களே, ஆனால் என்னோடு வந்த தீத்துவை அவர்கள் விருத்த சேதனம் பண்ண சொல்லணுமே. அவங்க சொல்லலையே. யாரு? எருசலேமில் இருந்தவர்கள், எருசலேமில் இருந்த சபையிலே தூண்கள் எனப்படும் யாக்கோபு இருந்திருக்கலாம், அப்போஸ்தலர் இருந்திருக்கலாம். அதான் சொல்ல, விருத்த சேதனம் ரட்சிக்கும் என்று சொன்னால் என்னோடு வந்த தீத்துவை விருத்த சேதனம் பண்ண சொல்லியிருக்கலாமே. அவர் யாரும் சொல்லவில்லையே. நான் பிரசங்கித்த சுவிசேஷத்தை அவர்கள் சொல்லி இருக்கிறேனே.
அதை நீங்க அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா தெரியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனாலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம். தீத்துவை விருத்த சேதனம் பண்ண இது பண்ணல. ரட்சிப்பு விருத்த சேதனத்தினால் வரும் என்று சொன்னால் அப்போஸ்தலர் அன்னைக்கே சொல்லி இருப்பாங்களே. எப்படி சொல்லி இருப்பாங்க? தீத்துவுக்கு விருத்த சேதனம் பண்ணும், இல்லைன்னா அவன் ரட்சிக்கப்படுவேன்னு சொல்லியிருக்கலாம். அவர் யாரும் விருத்த சேதனம் பண்ணி கொள்ளும்படிக்கு கட்டாயம் பண்ணப்படவில்லை. நீங்க ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. நீங்க அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் படிச்சீங்கன்னா அங்க பவுல் தீமோத்தேயுவை சந்திக்கிறார். நீங்க படிச்சு பாருங்க. 16ஆம் அதிகாரத்துல தான் தீமோத்தேயுவை அவர் முதலாக 2வது மிஷனரி பயணத்துல சந்திக்கிறார். 16ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை படிங்க. அதன் பின்பு அவன் தெர்பைக்கும் லீஸ்திராவுக்கும் போனான். அங்கே தீமோத்தேயு எண்ணப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான். அவன் தாய் விசுவாசமுள்ள யூத ஸ்திரீ, அவன் தகப்பன் கிரேக்கன். அவன் லீஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரராலே நற்சாட்சி பெற்றவனாயிருந்தான். அவனை பவுல் தன்னுடனே கூட கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்று விரும்பி, அவனுடைய தகப்பன் கிரேக்கன் என்று அவ்விடங்களில் இருக்கும் யூதர்கள் எல்லாரும் அறிந்திருந்தபடியால் அவர்கள் நிமித்தம் அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான். அப்ப தீமோத்தேயுவுக்கு விருத்த சேதனம் பண்ணாங்க. தீமோத்தேயுவுக்கு விருத்த சேதனம் பண்றதுக்கு வேற காரணம், ரட்சிப்புக்கு இல்ல. ஏன்னா அவங்க அப்பா கிரேக்கன் 1. 2வது பவுலுடைய ஊழியங்கள் யூதர்கள் அந்த இடத்துல நிறைய யூதர்கள் இருக்கிறாங்க. அப்ப யூதர்கள் மத்தியில அவன் சுவிசேஷத்தை அறிவிக்கிறப்ப இவனுடைய எனது விருத்த சேதனம் இல்லாம சுவிசேஷம் சொல்வதற்கு ஒரு தடையா மாறிடக்கூடாது. நீங்க ஏன் விருத்த சேதனம் இல்லாத தீமோத்தேயுவை அழைத்துக் கொண்டு வருகிறீர்கள் யாராவது பிரச்சனை பண்ணிடக்கூடாது. அப்ப சுவிசேஷத்தின் நிமித்தம் ஊழியத்தின் நிமித்தம் தான் அங்க விருத்த சேதனம் பண்ணப்பட்டதை ஒழிய ரட்சிப்புக்காக அல்ல. இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா தீத்துவுக்கு விருத்த சேதனம் பண்ணப்படவில்லை. அதனால இந்த விருத்த சேதனம் பண்ணுதல், விருத்த சேதனம் பண்ணாமல் இருத்தல், இதெல்லாம் ரட்சிப்புக்கு ஒன்றும் பயம் கிடையாது. அது தேவ சமூகத்திலே கணக்கிடவும் பட மாட்டாது. இதை நீங்க புரிந்திருக்க வேண்டும். அங்க பவுல் பண்ணிட்டாரு, இங்க ஏன் பண்ணல? எப்ப அது தவறு என்று சொன்னால், விருத்த சேதனம் பண்ணால்தான் ஒருவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்வது மிக பெரிய பிழை. அதைத்தான் பவுல் எதிர்த்தார். இல்லாம நீங்க விருத்த சேதனம் பண்ணுங்க, அது உங்களுடைய விருப்பம். ஆனால் அதுக்கு ஆவிக்குரிய எந்த வேல்யூவும் கிடையாது. இதை புரிந்திருக்க வேண்டும். நீங்க படிச்சு பாருங்க. கலாத்தியருக்கு எழுதின நிருபத்துல கடைசி அதிகாரத்துக்கு வருகிறப்ப என்ன சொல்லப்படுகிறது? 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 15வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம். அதனால அவங்க அங்க விருத்த சேதனம் பண்ணாரு, இங்க விருத்த சேதனம் பண்ணாங்க, இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. நத்திங். இது ஒரு பெரிய பிரசங்க டாபிக்கும் கிடையாது. பவுல் ரொம்ப குழம்பிட்டாரு அப்படிலாம் கிடையாதுங்க. இது ஒன்றுமில்லாத ஒரு விஷயம். அவருக்கு அங்க ஊழியம் செய்ய வேண்டியது, யூதர்கள் இருந்த இடத்துல ஊழியம் செய்ய வேண்டியது. தீமோத்தேயுவை அழைத்து செல்ல விரும்புகிறார். அப்ப தீமோத்தேயுவை விருத்த சேதனம் பண்ணி இருந்தால் ஒரு அக்சஸ், அதாவது அவரை பத்தியில ஊழியம் செய்வதற்கு ஒரு அக்சஸ் கிடைக்குது. இல்லைன்னா வீணான பிரச்சனைகள். அதுக்குதான் பண்ணாரே தவிர அதுக்கும் ரட்சிப்புக்கும் அதுக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையும் எந்த சம்பந்தம் கிடையாது. இங்க தீத்து விருத்த சேதனம் பண்ணப்படவில்லை. அதை பற்றி அப்போஸ்தலர்கள் யாரும் கவலைப்படவும் இல்லை. ஏன்னா அதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது, ஒன்றும் இல்லை. புதிய சிருஷ்டி தான் ரொம்ப முக்கியம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். கிறிஸ்து இயேசுவினிடத்திலே விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால இதெல்லாம் பண்ணி சொல்லிட்டு இருக்கலாம். நான் அப்படி பண்ண, இந்த சடங்கு பண்ண, அந்த சடங்கு பண்ண, அதெல்லாம் நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் என்ன சடங்குல இருந்தாலும் அதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது, ஒன்றுக்கு உதவும் செய்யாது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம் தான் உதவும். அதனால அங்க ஏன் அவர் விருத்த சேதனம் பண்ணாரு, இங்க ஏன் அவர் விருத்த சேதனம் பண்ணல? அது ஒன்று இல்லாத ஒரு விஷயம். சூழலின் அடிப்படையில ஒரு சில விருத்த சேதனம் பண்றாங்க, பண்ணல, அதான் முடிஞ்சு போச்சு. அதை பற்றி அது ஒரு இட்ஸ் நாட் எ மேட்டர் ஆஃப் டிஸ்கஷன். இதெல்லாம் புரிந்திருக்க வேண்டும் இல்லையா? இவன் சொல்ற மாதிரி விருத்த சேதனம் தான் ரட்சிக்கும் அப்படின்னு சொன்னா தீத்துவை அப்போஸ்தலர் சொல்லியிருக்கலாம், விருத்த சேதனம் பண்ணணும் சொல்லவில்லை. அது சொல்றாரு, யாரும் கட்டாயம் பண்ணப்படவில்லை. சரியா? ஏன்னா ரட்சிப்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால் வரக்கூடிய காரியம் என்பதை பார்க்கிறோம். 4வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனத்தை உளவு பார்த்து நம்மை நியாயப்பிரமாணத்திற்கு அடிமைகளாக்கும் பொருட்டாக பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதரர் நிமித்தம் அப்படி ஆயிற்று.
அப்படி ஆயிற்று. எப்படி ஆயிற்று? நீங்க என்ன நீங்க படிங்க, அப்போஸ்தலர் 15:1 படிங்க. அப்போஸ்தலர் 15:1. சிலர் யூதேயாவிலிருந்து வந்து, நீங்கள் மோசேயினுடைய முறைமையின்படியே விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு போதகம் பண்ணினார்கள். அவ்வளவுதான். இன்னைக்கு நிறைய சொல்லுவாங்க, ரட்சிக்கப்படணும்னா நீ கோயிலுக்கு போகணும், ரட்சிக்கப்படனா சபைக்கு போகணும், ரட்சிக்கப்படனா ஞானஸ்தானம் எடுக்கணும், ரட்சிக்கப்படனா ஜெபம் பண்ணணும், ரட்சிக்கப்படனா ஊழியருக்கு சப்போர்ட் பண்ணணும், ரட்சிக்கப்படனா மிஷினரியை தாக்கணும், இப்படி நிறைய சொல்லிட்டு இருக்காங்கல்ல. இல்லைங்க, இதெல்லாம் ரட்சிக்கப்படுவதற்கு தேவையில்லை. ரட்சிக்கப்படுவதற்கு பாவியை மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாக. நான் பாவியாக இருக்கிறேன், என்னுடைய பாவத்திற்காக கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், தேவன் அவரை 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார் என்று நம்முடைய இருதயத்துல விசுவாசித்து அந்த இயேசுதான் கர்த்தர் என்று நம்முடைய நாவினாலே அறிக்கை இடுகின்ற பொழுது நாம் ரட்சிக்கப்படுகிறோம் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இது ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஜெயில் அதிகாரி கேட்கிறார்ல, நான் ரட்சிக்கப்படும் சகோதரன்மாரை, நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். வேற ஒண்ணுமே சொல்லலையே. ஞானஸ்நானம் இல்லாத சொன்னார் இல்லையே. இதெல்லாம் புரிந்திருக்க வேண்டும். நமக்கு சுயாதீனம், கிறிஸ்து அந்த சுயாதீனம், எதை எடுத்தாலுமே கிறிஸ்து தான் நம்ம வாழ்க்கையில. அப்ப அதான் சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவுக்கு நமக்கு உண்டான சுயாதீனத்தை உளவு பார்த்து. ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர் சொல்றார்கள், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கிறது, என்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இன்றைக்கு கண்ணை மூடினாலும் நான் தேவ சமூகத்தில் இருப்பேன், நான் இப்பொழுது தேவனுக்கு பிரியமுள்ளவனாயிருக்கிறேன், நான் நீதிமானாக இருக்கிறேன் என்று சந்தோஷத்தோடு அறிக்கையிட்டு ஜெபம் பண்றப்ப சிலவங்களுக்கு அது பிடிக்காது, கஷ்டமா இருக்கும். இல்ல இல்ல, இதெல்லாம் சரிதான், நீ விருத்த சேதனம் பண்ணப்படாத ரட்சிக்கப்பட மாட்டேன். அதான் சொல்லப்பட்டது, கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனத்தை உளவு பார்த்து நம்மை நியாயப்பிரமாணத்துக்கு அடிமைகளாக்கும் பொருட்டாக பக்க வழியாக நுழைந்த கள்ள சகோதர நிமித்தம் அப்படி ஆயிற்று. நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தேன், அதனாலே நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன் சொல்றேன். யோவான் 1:12 படி, நான் தேவனுடைய பிள்ளை, அதனால தேவனை நான் பிதா என்று கூப்பிடுகிறேன். அது எப்படி வரும்? முடியாது. நீ இது செய்தாதான் தேவனுடைய பிள்ளை ஆக முடியும். அடிமைப்படுத்துதல், அதுக்கு நியாயப்பிரமாணத்தை பயன்படுத்துவாங்க. கிறிஸ்துவுக்கு நமக்கு இருக்கக்கூடிய லிபர்ட்டியை நான் புரிந்திருக்கிறேன். எவ்வளவு சந்தோஷமா நாம் கர்த்தரை துதிக்க முடியும். கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தினால அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்கள் அவரை விசுவாசிப்பதனால் நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்ப கள்ள சகோதரர்கள் இப்படி சொன்னாங்க, அவங்க நல்லா பிரசங்கம் பண்ணிடுவாங்க, கேட்கறது ரொம்ப நல்லா இருக்கும். தசமபாகம் கொடுத்தா ரட்சிக்கப்படுவார், காணிக்கை கொடுத்தா ரட்சிக்கப்படுவார் இல்லையா? அதெல்லாம் ஒரு பெரிய இது இல்லவா? எவ்வளவு பெரிய அப்படின்னா இயேசு கிறிஸ்து வேண்டாம். 5வது வசனம் சொல்றாரு பாருங்க, சுவிசேஷத்தின் சத்தியம் உங்களிடத்திலே நிலைத்திருக்கும்படி நாங்கள் ஒரு நாளிகையாகிலும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இணங்கவில்லை. அப்ப இந்த கள்ளப்போதர்கள் இப்படி எல்லாம் பிரசங்கம் பண்றாங்க, இயேசு கிறிஸ்து வேண்டாம், அவர் இல்ல ரட்சிப்பு, நீ விருத்த சேதனம் பண்றதுனால அன்னைக்கு விருத்த சேதனம் இல்லடா மோசையினுடைய பிரமாணத்தை கீழ்ப்படுகிறதுனாலதான் நீ ரட்சிக்கப்படுவான்னு சொல்றப்ப அந்த செய்தியை கேட்ட பவுல் சொல்றாரு, ஒரு நாளிகையிலாகும் நாங்கள் ஒரு நாளிகை ஆகிலும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இணங்கவில்லை. உடனே இருக்கிறாங்க, அது முடியாது, அது எப்படி? ஏன்னா இயேசு கிறிஸ்துவ மறுதளிக்கிறாங்க, அவ்வளவு வேகமா நிக்கிறாங்க. நீங்க அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் படிக்கிறப்ப பெரிய வாக்குவாதம் வருகிறது. அதை எப்படி நீங்க பிரசங்கம் பண்ணலாம்? மோசையினுடைய பிரமாணத்தின்படி ஞானஸ்நானம் இது சர்க்கம்சைஸ் பண்ணாலதான், விருத்த சேதனம் பண்ணாதான் ரட்சிக்கப்படுவேன்னு சொல்லலாம் அப்படின்னு உடனடியே வாக்குவாதம் வந்துட்டு பவுல். இல்லை, இன்னைக்கு நமக்கு எல்லாம் செய்தி கேட்கிறப்ப சிலவங்க அந்த இது வரா, சிலவங்க அப்படிதான் பிரசங்கம் பண்ணிட்டே இருப்பாங்க, ஏதாவது ஒண்ணு சொல்லி ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும், ஸ்டெப் 1 2 3 4 ரட்சிக்கப்படுவதற்கு. ரட்சிக்கப்படுவதற்கு ஸ்டெப் ஒன்றும் கிடையாது, மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த இல்லையா? சுவிசேஷம் தான் ஒண்ணுங்க. அதான் சுவிசேஷத்தின் சத்தியத்தில் உங்களிடத்தில் நிலைத்திருக்கும்படி நாங்கள் ஒரு நாளிகை ஆயிலும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இணங்கவில்லை. 6வது வசனம், அல்லாமலும் எண்ணிக்கை உள்ளவர்களாய் இருந்தவர்கள் எனக்கு ஒன்றும் போதிக்கவில்லை, அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும் எனக்கு அவை இல்லை, தேவன் மனுஷத்தில் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. அப்ப எருசலேம்ல எண்ணிக்கைக்குள்ளவர்னா மிக முக்கியமானவர்கள். அவர் சொல்றாரு, கர்த்தருக்கு முன்பாக அப்படி எல்லாரும் ஒண்ணும் போலதான்,
அவர் முக்கியமானவர், இவர் சிறியவர், பெரியவர் என்றெல்லாம் கிடையாது. அது சொல்ற அந்த வார்த்தைகள் பயன்படுத்துறதில்ல. அவங்க கூட சுவிசேஷத்தை குறித்து, பவுல் பிரசங்கித்த சுவிசேஷத்தை குறித்து எந்தவித இதையும் பவுலுக்கு திருத்தம் செய்யவில்லை. நீங்க அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் படிச்சு பாத்தீங்கன்னா யாக்கோபு பேசுவார், இல்ல பவுல் பிரசங்கித்த சுவிசேஷம் சரிதா, அதுக்கு பழைய ஏற்பாட்டின் ஆமோஸின் புத்தகத்தில இருந்து எடுத்து பேசுவார். நீங்க படிச்சு பாருங்க அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்துல வருகிறப்ப புறஜாதிகள் ரட்சிக்கப்படுவதை குறித்து யாக்கோபு பேச தொடங்குறத நம்ம பின்னால பார்க்க முடியும். பெரிய 13ஆவது வசனத்தை படிங்க. அவர்களை பேசி முடிந்த பின்பு, அவர்கள் பேசி முடிந்த பின்பு யாக்கோபு அவர்களை நோக்கி, சகோதரரே எனக்கு செவி கொடுங்கள். தேவன் பிரஜாதிகளில் நின்று தமது நாமத்திற்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்ளும்படி முதல் அவர்களுக்கு கடாட்சித்து அருளின விதத்தை சிமியோன் விவரித்து சொன்னாரே. சிமியோன் பேதுரு விவரித்து சொன்னார். எங்க என்ன அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல கொர்நேலியு வீட்டில் நடந்த விவரித்து சொல்கிறார், சொன்னாரு. அதற்கு தீர்க்கதரிசியுடைய வாக்கியங்களும் ஒத்திருக்கிறது. எப்படி எனில் மற்ற மனுஷரும் என்னுடைய நாமம் தரிக்கப்படும் சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படிக்கு நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளை எல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. 18 உலக தோற்றம் முதல் தேவனுக்கு தம்முடைய கிரியையெல்லாம் தெரிந்திருக்கிறது. ஆதலால் பிரஜாதிகளில் தேவனிடத்தில் திரும்புகிறவர்களை கலங்க பண்ணல் ஆகாதென்றும், அப்ப பாரு, புறஜாதிகள் தேவனிடத்தில் திரும்புவதை நீங்க கலகம் பண்ணாதீங்க. அவங்க சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிக்கிறாங்க, அங்க போய் இப்படி எல்லாம் பிரசங்கம் பண்ணாதீங்க அப்படின்னு அப்போஸ்தலர் 15 சொல்லப்படுகிறத பார்க்கிறோம். யாக்கோபு சொல்ற இல்ல, அப்ப பவுல் பிரசங்கித்த சுவிசேஷம் அதான் நம்ம இன்னைக்கு விசுவாசிக்கிறோம். ஞாபகத்திலே வைத்திருக்க வேண்டும். ஒரு காரியம் புரிந்து விட்டது. இப்ப ரெண்டு, முதல்ல யூதர்கள் புற இனத்தவர்கள் இருந்தாங்க. இப்ப என்ன அப்படின்னா, விருத்த சேதனம் உள்ளவர்கள், விருத்த சேதனம் இல்லாதவர்கள். விருத்த சேதனம் உள்ளவர்கள்னா யூத மதத்துல இருந்தவங்க, விருத்த சேதனம் இல்லாதவர்கள்னா புறஜாதிகளாக இருந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க. இப்ப யூதர்கள் விருத்த சேதனம் பண்றாங்கன்னா அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவ்வளவுதான். அது ரட்சிப்புக்கு ஏதுவானதல்ல, அவங்களுக்கு கர்த்தர் கொடுத்த கட்டளை. அதுல ஆவிக்குரிய எந்த இது அனுகூலமும் கிடையாது. புறஜாதிகள் விருத்த சேதனம் பண்ணலைன்னாலும் அவங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இப்ப அதை பிரிக்கிறாங்க பாருங்க. 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். அதுவும் அல்லாமல் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி பேதுருவை பலப்படுத்தினவர் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி என்னையும் பலப்படுத்தினபடியால் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி பேதுருவுக்கு கையளிக்கப்பட்டது போல விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு பிரசங்கிக்கும்படி அது எனக்கும் கையளிக்கப்பட்டது என்று அவர்கள் கண்டு எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோவும் கேபாவும் யோவானும் தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் பிரஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி அந்நியோனிய ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கும் பர்னபாவுக்கும் வலதுகை கொடுத்து தரித்திரரை நினைத்துக் கொள்ளும்படிக்கு மாத்திரம் சொன்னார்கள். அப்படி செய்யும்படி அதற்கு முன்னமே நானும் கருத்துள்ளவனாய் இருந்தேன். அப்ப பிரச்சனை சால், விருத்த சேதனம் உள்ள யூதர்களுக்கு அப்போஸ்தலராக பேதுருவை, விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு பவுலும் அப்போஸ்தலராக இருக்கிறார். விருத்த சேதனம் ஒரு விஷயமே கிடையாது. சுவிசேஷத்தினால்தான் மனிதன் ரட்சிக்கப்படுகிறான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனாலதான் மனிதன் ரட்சிக்கப்படுகிறான். இதோடு எதையும் ரட்சிப்புக்கு சேர்க்கக்கூடாது என்று ஒரு தீர்மானம் எருசலேம்ல பவுல் தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை இதுல எழுதுறார். அப்படி இருக்கிறப்ப கலாத்தியரை நீங்கள் திரும்பவும் இன்னும் விருத்த சேதனம் பண்ணாதான் ரட்சிக்கப்படும் சொல்ற சத்திய அந்த பிரசங்கத்துக்கு நீங்க கீழ்ப்படுகிறது எப்படி? கள்ள போதகத்திற்கு கிறிஸ்துவை விட்டு நீங்க பின்னாலையில போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிருபத்தை எழுதுகிறார். அப்ப அதுக்கு பழைய வரலாறு எல்லாம் எடுத்து சொல்றாரு. அவருக்கு வாழ்க்கையில் நடந்த காரியங்கள், மிகுந்த போராட்டத்தை அவர் சந்தித்து இருக்கிறார். அவர் பிரசங்கித்த சுவிசேஷத்தை உறுதிப்படுத்துவதற்கு, சுவிசேஷத்தினாலே தான் மனிதன் ரட்சிக்கப்படுகிறான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனாலே தான் மனிதன் ரட்சிக்கப்படுகிறான் என்பதை சொல்வதற்கு அவர் படாத பாடு. ரொம்ப கஷ்டப்படுறார்.
அடுத்தவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை அவர் சொல்றாரு. 11வது வசனத்துல அந்த சுவிசேஷத்தை, அதாவது நான் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டேன், நீங்களும் ஏற்றுக்கொண்டீர்கள். ரட்சிக்கப்பட்ட பிறகு நமக்குள்ளே யூதன், புறையினத்தவன், படித்தவன், படியாதவன் என்ற பாகுபாடெல்லாம் கிடையாது. இனப்பாகுபாடெல்லாம் கிடையாது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். அதான் சுவிசேஷத்தினாலே கிடைத்திருக்கக்கூடிய சுயாதீனம். இப்ப பவுல் பேதுரு கூட சிலவளை இடறிடுறாரு. ஏன்னா அவ்வளவு அந்த காலத்துல அவ்வளவு எதிர்ப்பு இருந்திருக்கிறது. புறையினத்தவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாக மாறி தேவனுடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ்றப்ப அது யூதர்களாலே பொறுக்க முடியவில்லை. பண்பாட்டு ரீதியாக என்னன்னா ரொம்ப வித்தியாசம் இருக்கு. அப்ப என்ன நடக்குது பாருங்க. 11வது வசனம் வாசிக்கலாம். மேலும் பேதுரு அந்தியோகியாவுக்கு வந்தபோது அவன் மேல் குற்றம் சுமந்ததினால் நான் முகமுகமாய் அவனோட எதிர்த்தேன். எப்படியெனில் யாக்கோபினிடத்திலிருந்து சிலர் வருகிறதற்கு முன்னே அவன் பிரஜாதியாருடனே சாப்பிட்டான். அவர்கள் வந்த போதோ விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தான். இது எப்படி பேதுரு புறஜாதிய கிறிஸ்தவர்கள் வந்திருக்கிறாங்க, அவங்களோட சாப்பிட்டுட்டு இருந்தாரு. ஏன்னா அவங்களும் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் தானே. இப்ப யூதேயாவில் சில பேர் வந்த உடனே அவங்க விலகி என்னன்னா விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தான். ஐயோ என்ன நினைப்பாங்க, நான் புறஜாதிகளோடு சேர்ந்து சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. மற்ற யூதரும் அவனுடனே கூட மாயம் பண்ணினார்கள். அவருடைய மாயத்தினாலே பர்னபாவும் இழுப்புண்டான் இல்லையா, ஒரு மாயம் பண்ணிட்டாங்க. இத பவுல் பார்த்துட்டே இருக்கிறார். அப்ப பவுல் சொல்றாரு 14வது வசனத்துல என்ன சொல்றாரு, இப்படி அவர்கள் சுவிசேஷத்தின் சத்தியத்திற்கு ஏற்றபடி சரியாய் நடவாததை நான் கண்டபோது எல்லாருக்கும் முன்பாக நான் பேதுருவை நோக்கி சொன்னது என்னவென்றால், யூதனாயிருக்கிற நீர் யூதர் முறைமையாக நடவாமல் புறஜாதியார் முறைமையாக நடந்து கொண்டு இருக்க, புறஜாதியாரை யூதர் முறைமையாக நடக்கும்படி நீர் எப்படி கட்டாயம் பண்ணலாம்? 14வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இப்படி அவர்கள் சுவிசேஷத்தின் சத்தியத்திற்கு ஏற்றபடி சரியாய் நடவாம. சுவிசேஷ சத்தியம் என்ன? கிறிஸ்துவுக்குள்ள யூதன் என்றும் இல்லை, புற இனத்தவன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, எஜமான் என்றும் இல்லை. படித்து பாருங்கள் 3ஆம் அதிகாரம் 27 29. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாக இருக்கிறீர்கள். இதுதான் அந்த சுவிசேஷ சத்தியத்திற்கு சுவிசேஷ சத்தியம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நான் ஏற்றுக்கொள்கிறப்ப அதை ஞானஸ்நானத்தின் மூலமாக நான் வெளிப்படுத்துகிறேன். கிறிஸ்துவுக்குள் நான் மரித்து, பாவத்துக்கு மரித்து, அடக்கம் பண்ணப்பட்டு நான் உயிர் தெழுந்திருக்கிறேன். இப்பொழுது நான் கிறிஸ்துவை தரித்திருக்கேன். எல்லாருக்கும் ஒரே இதுதான். அதுக்கப்புறம் கிறிஸ்துக்குள்ள வந்த பிறகு யூதன், கிரேக்கன், புற இனத்தவன், உயர்ந்தவன், தாழ்ந்தவன், அந்த ஜாதி இந்த ஜாதி என்று சொல்லிட்டு இருக்க கூடாது. நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் எப்படி இருக்கிறோம்? ஒன்றா இருக்கிறோம். இதை பேதுரு என்னன்னா புறஜாதிகளோடு இருந்தவர், கிறிஸ்தவர்கள் சாப்பிட்டு இருந்தவர். யூதர்கள் எருசலேம்ல இருந்து யூதேயாவில இருந்து சில போதகர்கள் வந்த உடனே அவங்களுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு பயந்து ஒதுக்கிட்டாங்க. அப்ப அது சுவிசேஷ சத்தியத்திற்கு ஏற்றபடி நடக்கவில்லை. சுவிசேஷம் ஒரு மனுஷனுக்குள்ள போகிறப்ப இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அந்த முரண்பாடு இருக்கு, மனிதனை பிரித்து அதெல்லாம் அடிபட்டு போயிருங்க. அது அடிபட்டு போகலைன்னா சுவிசேஷம் ஒழுங்கா சுவிசேஷத்தை முழுமையாக நம்ம அறியவில்லைன்னு அர்த்தம். இன்னைக்கு நிறைய சபைகள் எல்லாம் இருக்கு, இந்த ஜாதி அது இது எல்லாம் பிடிச்சிட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. என்னோட திருமண காரியங்கள் எல்லாம் பேசுறப்ப சொல்லுவாங்க, எல்லாம் சரிதான், என்ன ஜாதின்னு கேட்பாங்க. யார்கிட்ட இல்லாட்டி ஜாதியை கேட்டு இருக்கிறது இல்ல, கிறிஸ்துக்குள்ள தான் அந்த சுவிசேஷ சத்தியம். முடிஞ்சு போச்சு, நிறுத்திடுவோம். பேதுரு அதுல கொஞ்சம் இடம் மாறிட்டாரு. என்ன ஐயா, இப்படி யூதர்கள் வந்த உடனே அவர் கொஞ்சம் மாய்மாலம் பண்றாரு. அப்ப பவுல் இது சுவிசேஷ சத்தியத்திற்கு ஏற்றது அல்ல, இப்படி செய்யக்கூடாது. கிறிஸ்துவை விசுவாசிக்கிற புதிய மனுஷன்ல எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் கிறிஸ்து தான் இருக்கிறார், அவர் தான் முக்கியம் என்று பேதுருவோட அவர் தர்க்கம் பண்ணுகிறார், அவர் கடிந்து கொள்கிறார். பர்னபா கூட அந்த மாயில சில விழுந்துட்டாரு. அது ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் தான், ஒரு பெரிய தாக்கம் இருக்கு. ஆனா சுவிசேஷம் வருகிறப்ப நம்மை முழுமையாக விடுதலையாக்குறது.
என்பது அதில் உள்ள ஒரு பெரிய விஷயம். இதை அவர் சொல்றார், சொல்லிட்டு இருக்கார். மீதி உள்ள காரியத்தை கர்த்தருக்கு சித்தமான நம்ம பின்னால பார்க்கலாம். சோ கர்த்தர் தான் இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம். குமாரனை புறஜாதிகளுக்கு பிரசங்கிக்க வேண்டும் என்பதற்காக முதலில் பவுலுக்கு குமாரனை வெளிப்படுத்தினீர். இன்றைக்கு நாங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்க வேண்டும் மனிதர்களுக்கு என்பதற்காக முதலாவது அவரை எங்களுக்குள் வெளிப்படுத்த நீ சித்தம் கொண்டதற்காக ஸ்தோத்திரம். பிதாவை, உம்மை தவிர வேறு ஒருவனும் குமாரனை அறியார். ஆகவே நீர் எங்களுக்கு உம்முடைய குமாரனை அதிகமாக வெளிப்படுத்தி தாரும். கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்த இடத்தில் அன்பு கூறுகிறப்ப குமாரன் எங்களுக்கு தம்மை வெளிப்படுத்துவார் என்ற வேத வசனத்திற்காக ஸ்தோத்திரம். அதிகமாக அன்பு கூர்ந்து அவருடைய வசனங்களை கை கொள்ள வேண்டிய கிருபைகளை எங்களுக்கு தாரும். சுவிசேஷ சத்தியத்தினுடைய வாழ்வு என்ன என்பதை புரிந்து செயல்படுவதற்கு நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டுமாய் உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சுவிசேஷத்தினுடைய மேன்மையை உணர்ந்து கொள்ளவும், அப்போஸ்தலர்கள் பிரசங்கித்த சுவிசேஷத்தை தெளிவாக பிரசங்கிக்கவும், அதன் மூலமாக எங்களுக்கு கிடைத்திருக்க இயேசு கிறிஸ்துவிலே கிடைத்திருக்கிற சுயாதீனத்தை நாங்கள் அனுபவிக்கவும் நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஒருபோதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இரண்டாவது நிலைக்கு எங்கள் வாழ்க்கையில கொண்டு போகாத வண்ணம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய அழைப்பு ஆச்சரியமாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு படித்த பாடங்கள் எங்களுடைய வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும். சுவிசேஷ சத்தியத்திற்கு ஏற்ப எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்ளத்தக்கதாக நீ உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். யூதன், கிரேக்கன், புறையினத்தவன், உயர்ந்தவன், தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு இல்லை. கிறிஸ்துவை தரித்துக் கொண்ட நாங்கள் அனைவரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றே என்கிற அந்த உணர்வு எங்களுக்கு ஏற்படத்தக்கதாக நீ இரக்கம் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு இந்த பைபிள் ஸ்டடியில கலந்து கொண்ட உங்களுடைய பிள்ளைகள் எல்லாருக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பல இடங்களில் கலந்து கொண்ட உங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். தொடர்ந்து இந்த வேத பகுதியை படித்து தங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்ள நீ உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வருகைக்கு எங்களை நீர் ஆயத்தப்படுத்தி இதை பொறுப்படுத்தி நடத்தக்கூடிய கொட்டிவாக்கம் சபையாருக்காக ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்தினுடைய பலனை அவர்கள் அனுபவிக்கத்தக்கதாக நீ உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அவர்களை நீர் பயன்படுத்தும். அடியானுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை தந்ததற்காக ஸ்தோத்திரம். போதிக்கிற நானே ஆகாதவனாக போய்விடாதபடிக்கு என்னை அடக்கி ஆளும்படியான கிருபைகளை தந்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். உச்சித்தமானால் வருகிற சனிக்கிழமையும் நாங்கள் இப்படி கூடி வேதவசனத்தை படிக்க நீ உதவி செய்ய கலந்து கொண்ட எல்லாருக்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளுடைய கவலைகள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் துடைத்து கர்த்தருக்குள் வளர நீ உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவரும் இரட்சகர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்தில் இந்த ஜெபத்தையும் ஸ்தோத்திரத்தையும் எடுக்கிறோம் அன்பின் பிதாவே. ஆமென்.